ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து நல்ல டேஸ்டியான மருந்து மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம். இது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி வயிறு பிரச்சனைக்கும் ரொம்ப நல்லது. குழந்தை பெற்றவங்களுக்கு வந்து இந்த குழம்பு அடிக்கடி செஞ்சு கொடுப்பாங்க. வாங்க நம்மளும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சிடலாம். இதில் வந்து 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் வந்து நல்லா சூடாகட்டும். சூடான பிறகு 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். இந்த ஸ்பூன் அளவுக்கு தான் எல்லாமே சேர்த்துக்க போகிறேன். 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுட்டு இது எல்லாத்தையுமே வந்து நல்லா வறுத்துக்கலாம். இந்த கடுகுலாம் நல்லா வெடித்து நல்லா வறுபடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு வந்து ஓமம் சேர்த்துக்கலாம். ஓமம் வந்து 1.5 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இது வந்து காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சேர்த்துட்டு அதையும் நல்லா வந்து வறுத்துக்கலாம். அந்த ஹீட்டில் வந்து ஓமம் வந்து நல்லா வெடிக்க ஆரம்பிக்கும். நல்லா வெடித்த பிறகு நம்ம இது எல்லாத்தையும் வந்து வேற ஒரு பிளேட்டில் வந்து மாற்றி வச்சுக்கலாம். அதே கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். சூடான பிறகு காரத்துக்கு தக்கன காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். நம்ம வந்து அதில் மிளகுலாம் சேர்த்துருக்கோம். அதனால் வந்து காஞ்ச மிளகா எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துட்டு நல்லா வந்து வறுத்துக்கலாம். வறுபட்ட பிறகு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு வந்து தனியா சேர்த்துக்கலாம். தனியா சேர்த்துட்டு அதையும் நல்லா வறுத்துக்கலாம். ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துலாம். நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் போட்டுடலாம். போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த தேங்காய் வந்து நல்லா ப்ரௌன் கலர் ஆகணும். அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா நம்ம நல்லா தேங்காய் வறுத்தோன்னா ஒரு 2 நாள் கூட கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ தேங்காய் வந்து நல்லா வறுபட்டுடுச்சு. நம்ம இப்போ ஃபஸ்ட்டு வறுத்து வச்சுருந்த அந்த கடுகு, சீரகம், ஓமம், மிளகு எல்லாத்தையும் இது கூட சேர்த்து ஒரு வாட்டி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம ஃபஸ்ட்டே எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்தோன்னா முன்னாடி வந்து எல்லாம் சேர்க்கும்போது அது வந்து கருகிடும். அதனால் ஃபஸ்ட்டு அதை தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ஆறின பிறகு மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். மீனும் வந்து நல்லா கட் பண்ணி வச்சுட்டேன். மீன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி துண்டு பீஸ் எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். நான் வந்து தலையும் இந்த மாதிரி துண்டும் எடுத்துருக்கேன் இன்றைக்கி. இப்போ நம்ம வந்து மீன் குழம்பு செய்யலாம். மண் சட்டி எடுத்துக்கலாம். அதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை வந்து ஃபஸ்ட்டு ஊற்றிக்கலாம். அதே மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதையும் சேர்த்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம பூண்டு வந்து நிறைய சேர்க்கலாம். நான் இதில் வந்து இன்றைக்கி ஒரு 3 முழு பூண்டு வந்து உரித்து இதில் சேர்த்துருக்கேன். எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லது. ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியும் கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இது கூட ஊற்றிடலாம். எல்லாத்தையும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு வாட்டி. இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்த மீனை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். மேலே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அந்த மசாலா, மீன் எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம இதை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த மீன் வந்து வேகணும். அதே மாதிரி குழம்பும் நல்லா கொதித்து திக்காகணும். அதனால் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் திக்காகணும். அதனால் மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் நம்ம வந்து கொதிக்க விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து கடைசியாக 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக ஒரு வாட்டி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம போட்ட பூண்டு, மீன் எல்லாமே வந்து நல்லா வெந்துடுச்சு. குழம்பும் வந்து திக்காயிடுச்சு. கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம் மேலே. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதே ஹீட்டில் இருக்கும்போது இந்த மண் சட்டியில் இன்னும் கூட கொஞ்சம் திக்காகும். அதனால் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நம்மளோட டேஸ்டியான மருந்து மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வர எல்லாருமே நல்லா சாப்பிட்லாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.